சிபில் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கா? உங்களோட ஸ்கோரை நம்பி எந்த ஒரு பேங்க் உங்களுக்கு கிரெடிட் கார்டு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? இல்லை வாங்கின கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கடன் அடைக்க யூஸ் பண்ணிட்டு அந்த டைமில் என்னால் அந்த அமௌண்ட்டை கட்ட முடியாமல் இப்போ ஸ்கோர் கீழே போயிடுச்சு, என்னை நம்பி யாரும் கிரெடிட் கார்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இனி உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். கிரெடிட் ஸ்கோர் தேவைப்படாமல் உங்களோட இன்கம் ஸ்டேட்டஸ் எந்த ஒரு எசென்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டை உங்களால் பெற முடியும். ஸோ எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்கள் மேகலா கண்ணன். பொதுவாகவே இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இப்போ ஒருத்தனோட சிபில் ஸ்கோரை நம்பி தான் கல்யாணத்தில் அவங்க இந்த பேரை நம்ம கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே டிசைட் பண்ணுற காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு மனுஷனோட சிபில் ஸ்கோர் வந்து ஒருவேளை 650க்கு கீழேயோ இல்லை இந்த 600 ரேஞ்சில் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த லோன் எல்லாமே கம்மியான வட்டிக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த கிரெடிட் ஸ்கோரை நம்ம எப்படி தான் இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி கீழே இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் இந்த கிரெடிட் ஸ்கோரோட வளர்ச்சியும் ஏற்றி இறக்குமே எல்லாமே ஆரம்பமாகுது. ஒரு சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து ஒரே லெவலில் தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் எப்போ இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்துறீங்களோ, ஆன் டைம் அந்த கடனை வாங்கிட்டு நீங்கள் பணம் கட்டாதப்போ கிரெடிட் ஸ்கோர் இறங்குறதும், ஆன் டைமில் கிரெடிட் கார்டுலேருந்து எடுக்கக்கூடிய பணத்தை டக்கு டக்குன்னு கட்டிட்டு வர்றப்போ கிரெடிட் ஸ்கோர் ஏறுறதும் அந்த ப்ராசஸும் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக தான் நடக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நானும் கிரெடிட் கார்டு வாங்கி நல்லா செலவெல்லாம் பண்ணியாச்சு. ஏதோ ஒரு அவசர ஆத்திரத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் எடுத்து, ஆனால் அதுக்கு வெறும் மினிமம் டியூ மட்டும் தான் கட்டிட்டு இருக்க முடியுது. அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை கட்டுறதுக்கு எனக்கு அவ்வளோ பணம் இல்லை. ஸோ நான் அதை வந்து ரொம்ப லேட்டாகவும் கட்டிட்டு இருக்கேன். சிபில் ஸ்கோர் எல்லாமே போயிருச்சு. இந்த கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்கி அந்த கடனை போட்டு மொத்தத்தில் எனக்கு சிபில் ஸ்கோர் கம்மியானதுனால இப்போ எனக்கு கிரெடிட் கார்டை கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு அருமையான வழி இருக்கு. ஸோ அந்த வழி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 விதமாக கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டைப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. செக்யூர்டு கிரெடிட் கார்டு, அன்செக்யூர்டு கிரெடிட் கார்டுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த அன்செக்யூர்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி பேங்க்காரங்களோ இல்லை இந்த கிரெடிட் கார்டு கம்பெனி யாராவது ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, நீங்கள் டோட்டலாக எலிஜிபிளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு சூப்பராக நாங்கள் கிரெடிட் கார்டு வழங்குறதுக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லி உங்கள் பேரில் கிரெடிட் கார்டை வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறது தான் அன்செக்யூர்டு கிரெடிட் கார்டு. உங்ககிட்ட இருந்து இன் ரிட்டர்ன் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் செக்யூர்டு கிரெடிட் கார்டுனா இதுக்கு இந்த கார்டை அவங்க உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் ஏதாவது செக்யூரிட்டி வச்சு அந்த கார்டை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் செக்யூர்டு கிரெடிட் கார்டு. உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு வங்கியில் அந்த பணத்துக்கு 90% ஈடாக ஒரு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அதுதான் செக்யூர்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நீங்கள் பணம் போடுறீங்கன்னா 90% எவ்வளோ ஆச்சு, 90,000 ஆச்சு. இந்த 90,000க்கு ஈடாக ஒரு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. இதுதான் செக்யூர்டு கிரெடிட் கார்டு. அப்போ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் தேவைப்படாது. உங்களுக்கு வந்து இந்த இன்கம் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, நீ என்ன வேலை செய்யற எதுவுமே கேட்காம நீங்க சேமிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட்டுக்கு 90% ஈடா ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நீங்க லூஸ் பண்ண அந்த சிபில் ஸ்கோர் எல்லாமே உங்களால திரும்ப பெற முடியும். ஆன் டைம்ல கரெக்டா செலவு பண்ணிக்கிட்டு அதை செலவு பண்ணி கரெக்டா அந்த டைம்ல டியூ அமௌண்ட் கட்டி முடிச்சிடுறது, இதெல்லாம் பண்றப்பதான் ஒரு 4-5 மாசத்துக்குள்ள உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்படி பார்க்குறப்ப கூட இந்த கிரெடிட் கார்டுலையுமே நீங்கள் முழுசாக 100% அமௌண்ட்டை செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னால் கட்ட முடியலன்னு உட்காந்தா இருக்கிற ஸ்கோரும் போயிருங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெறும் 30% ஆஃப் யோர் கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் செலவு பண்ணணும். பார்த்து பிளான் பண்ணி தான் நீங்கள் இதை செலவு பண்ணணும், உங்களோட கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்திலேயே. இதெல்லாம் ஓகே, யார் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் பணம் கொடுத்தா எனக்கு அந்த கிரெடிட் கார்டை கொடுக்கறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் ஓகே, ஆனால் அந்த 1 லட்ச ரூபா அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு கூட எனக்கு காசு இல்லை, 1 லட்ச ரூபா தான் கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, வேண்டியதில்லை. வெறும் 2,000 இருந்தாலே போதும். அந்த பணத்தை நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட்டில் கட்டி 1,800 ரூபா, அதாவது 90% 1,800 ரூபாய்க்கு மதிப்புள்ள அந்த கிரெடிட் கார்டை உங்களால் பெற முடியும். என்ன சொல்கிற, 2,000 ரூபாய்க்கெல்லாம் யார் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? இருக்கு, அதுக்கு ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் இருக்கு. SBM பேங்க்குங்க. இந்த பேங்க்ல நீங்க 2,000 ரூபாய் பணம் கட்டி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டீங்க அப்படின்னா அதுக்கு 90% ஈடான கிரெடிட் கார்டை கொடுக்குறாங்க. அதோட அப்ளிகேஷன் இருக்கு, அதுதான் கிரெடிட் பே. ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ஃபோன் எடுத்து ஆப் ஸ்டோர்லையோ பிளே ஸ்டோர்லையோ இந்த கிரெடிட் பே அப்படிங்கிற அந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணோடனே அதை ஓப்பன் பண்ணா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ல காமிக்கிறேன். ஸோ இதுதான் கிரெடிட் பே. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஒரு பேஜ் அப்பியர் ஆகும்.
கீழே செகண்ட் ஆப்ஷனா கிரெடிட் பே கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அங்கே மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்ல SBM பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த பேங்க்ல தான் உங்களோட FD அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ண போறீங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க, அதுக்கான கிரெடிட் கார்டை இவங்க கொடுப்பாங்க. உங்களோட FD அமௌண்ட் எப்போ வரைக்கும் ஆக்டிவாக இருக்கோ அந்த நாள் வரைக்கும் உங்களோட கிரெடிட் கார்டும் ஆக்டிவாக இருக்கும். மினிமமாக எவ்வளோ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2000 ரூபா கட்டினாலே போதும் 1800 ரூபாய்க்கான கிரெடிட் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரெடிட் கார்டு மூலமா 2% கேஷ்பேக் கொடுக்குறாங்க UPI பேமெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்புங்க இது. வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ருபீஸ்க்கெல்லாம் ஒரு FDக்கு கிரெடிட் கார்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்க, அங்கே இந்த ஆப்போட அப்ளிகேஷனோட லிங்க் இருக்கு. ஸோ அதை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் லேர்ன் மோர்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வரும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் FD பேக் கிரெடிட் கார்டு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா வெறும் 2000 ரூபா கொடுத்து உங்களோட FD அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது FD டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரெடிட் கார்டை 90% இதை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், FD அமௌண்ட்டுக்கு இப்போ நான் 2000 ரூபா பே பண்ணுறேன், அது போக இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க, அப்போ பார்த்தோன்னா நான் என்னோட FD பணத்தில் தான் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையாது. உங்களோட FD பாக்கில் தனியாக இருக்குது, இந்த கிரெடிட் கார்டு செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்டு பெனிஃபிட்ஸுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் ஜாயினிங் போனஸாக உங்களுக்கு கேஷ்பேக் தராங்க. 2% கேஷ்பேக் UPI பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 1% ஆன்லைன் ஸ்டோர்ஸில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணீங்கன்னு எக்கச்சக்கமான கார்டு பெனிஃபிட்ஸே இருக்குது. அது மட்டும் இல்லை 5லேருந்து 10-15% வரைக்கும் உங்களுக்கு வவுச்சர் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸான Zomato, புக் மை ஷோ, Amazon மாதிரியான இடத்துல நீங்கள் ஷாப்பிங் பண்ண போறீங்க அப்படின்னா வவுச்சர்ஸ் நீங்கள் அங்கே போய் யூஸ் பண்ணி ரெடீம் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ 2000 ரூபாய் FD போட்டு நீங்கள் வாங்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டு வந்து ஆன்லைன் கிரெடிட் கார்டாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆஃப்லைன் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சேரும். 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சேரும். உங்களோட ரிஜிஸ்டர்ட் அட்ரஸுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே உங்களோட FD அமௌண்ட் இருந்தால் மட்டும். இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ரொம்பவே அருமையாக இருக்குது. உங்களோட ப்ரீவியஸ் கிரெடிட் ஹிஸ்ட்ரியோ இல்லை உங்களோட இன்கம் ஹிஸ்ட்ரி எதுவுமே வேண்டாம், சிபில் ஸ்கோர் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும், FD அமௌண்ட்டை போட்டால் மட்டும் போதும். அடுத்ததான் உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும் உங்களோட ஏஜ் லிமிட். ஸோ எவ்வளோ அருமையான ஆப்ஷன் இல்லை சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த ஒரு கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணுங்க. இந்த ஒரு ஆப்பை நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி டக்குன்னு இந்த கார்டை உங்களாலையும் வாங்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம SBIயில் கூட இந்த ஒரு ஆப்ஷன் வந்தாச்சு. ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அமௌண்ட் போட்டால் அதுக்கு ஈடாக நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டு ஸ்கீமை இவங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா SBI உன்னதி கிரெடிட் கார்டு. இதில் மினிமமாக உங்களோட FD அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25000 ரூபாய் இருக்கணும். மொதல் 4 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான அந்த கிரெடிட் கார்டுக்கான ஆனுவல் ஃபீன்னு போடுவாங்க பார்த்தீங்களா, அது எதுவுமே கிடையாது. சேம் கிரெடிட் பே மாதிரியே இந்த SBI உன்னதி கிரெடிட் கார்டுக்குமே உங்களுக்கு வந்து FD அமௌண்ட்டுக்கு 90% ஈடான கிரெடிட் கார்டை வழங்குறாங்க. ஒரு தடவையும் 100 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து வழங்குறாங்க. SBI உன்னதி கிரெடிட் கார்டில் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர், அதாவது 500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் நீங்க டீசலோ பெட்ரோலோ போட்டா 1% தள்ளுபடி, அப்படி இல்லைன்னா 100 ரூபாய் வரைக்கும் உங்களால அந்த ஒரு தள்ளுபடியை பெற முடியும் இந்த SBI உன்னதி கிரெடிட் கார்டை பயன்படுத்துறப்போ. ஒரு வருஷத்துக்கு 50000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 500 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இதுதான் SBI உன்னதி கிரெடிட் கார்டோட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெனிஃபிட்ஸும் கூட. அடுத்ததா ICICI இன்ஸ்டன்ட் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு. இவங்க கிட்ட நீங்க மினிமமா போட வேண்டிய FD அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 50000 ரூபாய். ஸோ இவங்களுமே வந்து அந்த 50000க்கு 90% ஈடான கிரெடிட் கார்டை கொடுக்குறாங்க. எந்த விதமான ஆனுவல் ஃபீயும் கிடையாது இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு. கார்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா புக் மை ஷோல 25% தள்ளுபடி பண்றாங்க. மினிமம் 2 டிக்கெட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் போறீங்க அப்படின்னா அங்க கூட பே பண்றப்போ இந்த ஒரு கார்டு மூலமா உங்களுக்கு எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ICICIயோட இன்ஸ்டன்ட் பிளாட்டினம் கிரெடிட் கார்டோட அந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதுக்கப்புறம் பெனிஃபிட். அடுத்ததா IDFC ஃபர்ஸ்ட் வாவ் கிரெடிட் கார்டு. ஸோ இங்கே வந்து நீங்கள் மினிமமாக டெபாசிட் பண்ண வேண்டிய அந்த FD அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20000 ரூபாய். அதே மாதிரி இந்த பணத்தில் 90% லிமிட் உள்ள அந்த கிரெடிட் கார்டை இவங்க வழங்குறாங்க. எந்த விதமான ஆனுவல் ஃபீயும் கிடையாது. ஸோ இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ அந்த ஃபாரெக்ஸ் மார்க்அப் சார்ஜ்னு போடுவாங்க. அந்த சார்ஜ் இந்த ஒரு கார்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. ஒரு தடவை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் IDFCயோட ஃபர்ஸ்ட் வாவ் கிரெடிட் கார்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட்டுக்கு 90% ஈடாக ஒரு கிரெடிட் கார்டு கிடைக்கிற அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ். உங்களோட சிபில் ஸ்கோர் ரொம்ப அடி வாங்கிருச்சு, இதுக்கு மேலே இருக்கலாம் யார் கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க.
டக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்களோட கார்டை வாங்கி சிபில் ஸ்கோரை உயர்த்துற வேலையை பாருங்க. ஏன்னா இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கம்மியான வட்டிக்கு உங்களுக்கு லோன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப அதிகமான வட்டியில் வாழ்க்கை ஃபுல்லாக நிறைய காசை நீங்கள் அதுலேயே வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட சிபில் ஸ்கோரை உயர்த்துறதுக்கான ஒரு நல்ல முயற்சியாக இதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஸ்டெப்பை கண்டிப்பாக எடுத்து வைங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கினாலும் சரி, வெறும் 30% மட்டும் செலவு பண்ணி உங்களோட சிபில் ஸ்கோரை ஏற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனில் ப்ராப்பராக சீரியஸாக செயல்படணும். பணத்தை கரெக்டாக ஆன் டைமில் கட்டி முடிச்சாதான் சிபில் ஸ்கோர் ஏறும். இல்லைனா நீங்கள் எங்கேருந்து கிரெடிட் கார்டு வாங்கினாலும் அதை ஆன் டைம் கட்டலாங்கிறப்போ கண்டிப்பாக இருக்கிற ஸ்கோரும் போயிடும். இதுதான் உண்மை. ஸோ இது எல்லாத்த விட பார்த்தோன்னா 2000 ரூபாய்க்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ அந்த கிரெடிட் பே ரொம்ப ஒரு அருமையான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். கேவைசி ப்ராசஸ் கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான யோசனைகளுக்கு நம்ம பாஸ்வாலாவை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கூட உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு நம்ம பாஸ்வால் அப்ளிகேஷன்ல அருமையா கிடைக்கும். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். பாஸ்வாலா, be the boss.